சமீபத்தில் எம்புரான் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, விச் இஸ் லூசிஃபர் பார்ட் 2. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்திருக்கு. ஆனால் படம் வந்த பின்னாடி அதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் அப்படிங்கிறது தான் இருக்கு, மக்கள் மத்தியிலையும் சரி விமர்சகர்கள் மத்தியிலையும் சரி. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குதா அப்படின்னா கிடையாது. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட படங்கள் தோல்வி அடைகிறது வேற. ஆனால் ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சு பிளாக் பஸ்டர் ஆகி கல்ட் ஸ்டேட்டஸ் அடைஞ்சு அதோட பார்ட் 2 எடுக்கும் போது அதுல ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படிங்கிறது ஆகுது. இதுல விதிவிலக்கா சில படங்கள் இருக்கு, KGF 2, பாகுபலி 2. ஆனா இந்த ரெண்டு படங்களுமே பார்ட் 1 அளவு இல்ல, ஆனா பார்ட் 2 நல்லா இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. அது தனி கதை. இந்த மாதிரி தமிழ் சினிமால பார்ட் 1 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகிருக்கும். ஆனா பார்ட் 2 படங்கள் நம்ம அதே எதிர்பார்ப்போட தியேட்டர்ல போய் உட்காரும் போது நம்மள சம்பவம் செஞ்சு அனுப்பியிருக்கும். இந்த மாதிரி சம்பவம் செய்யாம நம்மள ரசிக்க வச்ச பார்ட் 2 படங்களும் இருக்கு. அது என்னென்ன, அதே மாதிரி இதெல்லாம் பார்ட் 2 வந்துச்சா அப்படின்னு கேட்கிற சில படங்களும் இருக்கு. இப்ப தமிழ் சினிமால அடுத்து வரப்போற பார்ட் 2 படங்கள் என்னென்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அலசி பார்க்க போறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சாமி ஸ்கொயர். ஸோ சாமி ஸ்கொயர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம். ஏன்னா சாமி அவ்வளவு கல்ட் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு கமர்ஷியல் படம். ஆனா ஹரி இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்னா சாமியை சிங்கம் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டாரு. ஏன்னா பேரலா ஒரு சிங்கம் எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ சாமியவும் அதே மாதிரி எடுத்தா மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. அதே ஃபார்மேட்ல தான் சாமி ஸ்கொயர் இருந்தது. நீங்க சாமியவும் சிங்கம் சீரீஸையும் ஒரு தராசுல வச்சோம் அப்படின்னா சிங்கம் சீரீஸ் இங்க இருக்கும், சாமி இங்க இருக்கும். அப்பா வேற, நான் வேற. ரெண்டும் நல்ல படம் தான். ஆனா சாமியோட ட்ரீட்மெண்ட் வேற, சிங்கமோட ட்ரீட்மெண்ட் வேற. இதை புரிஞ்சுக்காத ஹரி சிங்கம் மாதிரியே சாமி ஸ்கொயர் எடுத்தா படம் ஹிட் ஆயிரும்னு நினைச்சிருக்காரு. ஆனா மக்கள் அதை ஏத்துக்கல. வெரி சாரி. அடுத்து நம்ம பார்க்க போறது 2.0 அண்ட் இந்தியன் 2. ஸோ ரெண்டு படங்களையும் எடுத்தது நம்ம பிரம்மாண்டம் இயக்குனர் சங்கர். ஸோ ரெண்டு படத்திலையும் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு மிகப்பெரிய கல்ட் ஸ்டேட்டஸ். குறிப்பா அதுல கதைக்களம் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தமா நேர்த்தியா இருக்கும். திரைக்கதை அப்படிங்கிறது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த ரெண்டு படத்திலையும் கதையும் சரி திரைக்கதையும் சரி இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. அப்புறம் எப்படி 2.0 தப்பிச்சது இந்தியன் 2 இவ்வளோ ட்ரால்ஸ் வாங்குது அப்படிங்கிறது யோசிக்கிறீங்களா? 2.0ல காட்டின விஷுவல்ஸ், 2.0ல கதை திரைக்கதை சொதப்பினாலும் சங்கர் அவர்கள் அவரோட சிக்னேச்சரான விஷுவல்ஸில் ரொம்ப அழகாக அதை காட்டிட்டாரு. அதனால 2.0 ட்ரால்ஸ்ல இருந்து தப்பிச்சது, இந்தியன் 2 ட்ரால்ஸ்ல மாட்டிக்கிச்சு. இந்தியனுக்கு சாவே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது பில்லா 2. ஸோ பில்லா 2 படம் ஏன் சொதப்புச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவர்தன் சிக்னேச்சரான அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது பில்லா 2ல சுத்தமா இல்லை. படம் ஃபாஸ்டா இருக்கு ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. ஸ்லோ நரேட்டிவா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டா இருக்கணும். பில்லா 2 படம் அங்கதான் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரை சந்திச்சது. படம் மெதுவா போகும், ஆனா அந்த ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்ஸாவோ இன்ட்ரெஸ்டிங்காவோ இல்லாம ரொம்ப ஃபிளாட்டா போகும். பில்லா 2ல அஜித் சார் ஸ்டைலா இருப்பாரு, எல்லா விஷயங்களும் விஷுவலி சூப்பரா இருக்கும். பட் கதை திரைக்கதை அப்படிங்கிறது ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும். அதுதான் அந்த படத்தோட பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா பில்லா 2 படம் ஒரு கேம் மாதிரி இருக்கும். GTA வைஸ் சிட்டி கேம் எத்தனை பேர் விளையாண்டு இருக்கீங்க? அந்த கேமும் பில்லா 2 படமும் ரொம்ப சிமிலரா இருக்கும் கதைக்களமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி 2, வெண்ணிலா கபடி குழு 2 இந்த ரெண்டு படங்களும் ஒரு எதிர்பார்ப்போட தான் நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு செட் பண்ண அந்த லெகசி. ஸோ சண்டைக்கோழியில் என்ன பிரச்சனை அப்படின்னா சண்டைக்கோழி 2ல மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆக்சுவலாக சண்டைக்கோழி 1ல ஓடினதுக்கு முக்கியமான காரணமே அந்த மாஸ் மூமெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஃபாஸ்ட் பேஸ் ஸ்க்ரீன் பிளே தான் படத்தை கொண்டு போச்சு. பட் சண்டைக்கோழி 2ல லிங்குசாமி அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதனால என்னவோ இது என்ன சண்டைக்கோழி படமா இல்லை வேற ஏதாவது விஷால் படமா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வந்துருச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் ராஜ்கிரனை காட்டவே மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லால் சாரை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவ்வளோ ஒரு பயங்கரமான வில்லனா காட்டிட்டு செகண்ட் பார்ட்டில் காமெடியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு தான் சிரிப்பு வராது, அது வேற விஷயம். நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. வெண்ணிலா கபடி குழு 2. ஸோ இந்த படமும் நான் எதிர்பார்த்து தான் போனேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்காக. ஸோ இந்த படம் டைரக்டர் வேற ஒருத்தர், பட் ரைட்டர் சுசீந்திரன். ஒருவேளை சுசீந்திரனே இந்த படம் எடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோட தாட்.
பேய் படம் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா காஞ்சனா 3 ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த 3 படங்களும் ஒரு நல்ல படம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பேய் படங்கள். ஸோ இந்த 3 படத்துலையும் பேய் பயம் அப்படிங்கிறத நல்லாவே காட்டியிருப்பாங்க. பட் காஞ்சனா 3ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சென்டிமெண்ட் அதிகமாக்கிட்டு பேய் ஃபேக்டரை கம்மி பண்ணிட்டாரு. இதனால படம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே படம் நகரில் என்ன படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டே நமக்கு வந்துருச்சு. இப்படி தான் காஞ்சனா 3 வந்து சொதப்புச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரோட விஸ்வரூபம் 2 எனக்கெல்லாம் ரொம்ப டவுட்டுங்க. விஸ்வரூபம் 2 எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், பார்த்தா போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க விஸ்வரூபம் 2 இன்று முதல் அப்படின்ட்டு. இந்த படம் ப்ரமோட்டே சரியாக செய்யப்படலை. அதே நேரத்தில் படமாகவும் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் 1ல என்னெல்லாம் கட் ஆஃப் ஆன சீன் இருக்கோ அதை தூக்கி வச்ச மாதிரி தான் இருந்தது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா விஸ்வரூபம் 1ஓட அப்படியே விட்டு இருக்கணும். விஸ்வரூபம் 2 எடுத்து அந்த 1க்கும் ஒரு மிகப்பெரிய களங்கம் ஏற்படுத்தின மாதிரி இருக்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாரி 2 அண்ட் VIP 2 2 படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஒரு மிகப்பெரிய கல் கிளாசிக்லாம் இல்லை. ஆனால் 2 படமுமே ஒரு சாலிடான என்டர்டெய்னர், ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், நல்லா இருக்கும். பட் பார்ட் 2ல இதை வந்து இன்னும் நான் ஹைப் ஏற்றுறேன், இதை வந்து இன்னும் நான் பயங்கரமாக காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் சொதப்பி வச்சிட்டாங்க. அதுவும் VIP 2 அம்மா சென்டிமெண்ட்லாம் ரொம்ப போட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அம்மா சென்டிமெண்ட் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் பார்ட்டில் அதை ரொம்ப சொதப்பிட்டாங்க. டைலாக்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த படங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்து போய் மிகப்பெரிய பல்பு வாங்கிட்டு வந்த படங்கள். இவ்வளவு எதிர்பார்ப்போட நம்ம போய் பல்பு வாங்கிட்டு வந்தாலும் சில பார்ட் 2 படங்கள் நம்மளை காப்பாற்றிருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கம் 2. ஆக்சுவலாக சிங்கம் 2 அனௌன்ஸ்மெண்ட் அப்போ ஒரு ஹைப் இருந்துச்சு. பட் டீசர் ட்ரெய்லர் வந்தப்போ மொத்த ஹைப்புமே கம்மியாயிருச்சு. நீங்கள் நம்பலைன்னா ட்ரெய்லரோட கமெண்ட்ஸ் போய் பாருங்கள். படம் ஃப்ளாப் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஆனால் சிங்கம் 2 தேட்டர் வந்த நாள்லேருந்து படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அண்ட் குறிப்பாக ஹரி அவர்கள் இதில் கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் சிங்கம் 2ஓட மிகப்பெரிய பலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் அண்ட் அதை காட்சி அமைக்கப்பட்ட விதம். சிங்கம் 3யுமே நல்ல படம் தான். பட் அதில் சூரியோட காமெடியை தவிர்த்துட்டு அதே மாதிரி மியூசிக் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் சிங்கம் 3ல. இதில் தான் ஹரி ஒரு வேலை பார்த்துருப்பாரு. என்னன்னா சிங்கம் DSP போட்டு இந்த மியூசிக்கை தூக்கிட்டு ஹாரிஸை சிங்கம்ல போட வச்சிருப்பாரு. ஆல்ரெடி பார்த்த சாமி ஸ்கொயர்ல ஹாரிஸை தூக்கிட்டு DSPயை போட்டிருப்பாரு. ஏன்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை 6,28,000 பார்ட் 2 அந்த படம் ஓரளவு ஓடிரும்னு நினச்சோம். பட் நல்லாவே ஓடிச்சு. ஜிகர்தண்டா XXX வந்து எனக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்கும்போது லாரன்ஸ் படம்லாம் யாரா தேட்டரில் போய் பார்ப்பா அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு ஹைப் லெஸ் தான் ஜிகர்தண்டா XXXை வெற்றியை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரும் கொடுக்க வச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் படம் 2வும் ஒரு நல்ல ஆவரேஜ் வாட்ச் தான். தமிழ் படம் 1க்கு ஈக்குவலாக இல்லைனாலும் நமக்கு போர் அடிக்காம இருக்கும் தமிழ் படம் 2. இப்போ சமீபமாக வந்த டிமாண்டி காலனி. ஸோ டிமாண்டி காலனி 2வும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட படத்தோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து கோப்ரால ஒரு சம்பவம் செஞ்சிருப்பாரு. நான்லாம் ரொம்ப பயந்தனே தான் போனேன். படத்தில் அஜய் ஞானமுத்து என்ன பண்ணியிருக்காரோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு செகண்ட் பார்ட்டில் கோட்டை விட்டுருவாரோ அப்படின்னு நினச்சேன். பட் செகண்ட் பார்ட் என்ன அந்த கதைக்கு எடுக்கணுமோ அதை சூப்பராகவே எடுத்துட்டாரு. அண்ட் இதுதான் நம்ம செகண்ட் பார்ட்டில் தப்பிச்ச சில படங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சொன்ன படங்கள்லாம் ஒன்று நம்ம எதிர்பார்ப்போட போய் பல்பு வாங்கியிருப்போம், இல்லை எதிர்பார்ப்பே இல்லாமல் போய் நமக்கு அந்த படம் வந்து பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற லிஸ்ட் ஆஃப் படங்கள் இப்படியெல்லாம் பார்ட் 2 படம் வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேள்விப்பட தோணும். பார்ட் 1 நான் பார்த்தது இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படம்லாம் கண்டிப்பாக தர்மடி வாங்கும் பார்ட் 2 அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தர்மடி வாங்குச்சு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வித் பிச்சைக்காரன் 2. பிச்சைக்காரன் 1 ஒரு நல்ல பிளாக் பஸ்டர். சசி சார் எடுத்தாரு. ஆனால் பார்ட் 2 வம்படியா விஜய் ஆண்டனி சார் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தாரு, சொதப்பிடுச்சு. அதே மாதிரி சூதுகவும் 2 எனக்கு இம்மி அளவு எதிர்பார்ப்பு இருந்ததுக்கு ஒரே காரணம் அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏன்னா அவர் குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஆனால் அவர்கிட்ட இருந்து சூதுகவும் 2 வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணல் கயிறு 2வா 1 நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா மணல் கயிறு 1 வந்து ஒரு சூப்பரான ஃபேமிலி ட்ராமா மூவி. விசு சார் எடுத்த படம், கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீயா
ஒரே ஜீவன் பாம்பு டான்ஸ் வரும்ல, அந்த படத்தோட பார்ட் 2 எடுத்தாங்க. சரியான சொதப்பல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா களவாணி 2, களவாணி 1 வந்தது தெரியும், 2 வந்தது எனக்கு தெரியவே தெரியாது. இந்த லிஸ்ட் எடுக்கும்போது தான் களவாணி 2 படம் வந்துச்சா அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்தது. சார்லி சாப்ளின் 2, சார்லி சாப்ளின் 2 நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி எப்படி தெரிய வரும் அப்படின்னா அந்த சின்ன மச்சான் பாட்டை வந்து இதுல வச்சிருப்பாங்க, அதனால இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். சார்லி சாப்ளின் 2 தொடர்ந்து தேவி 2, தேவி 1 ஒரு ஆவரேஜான படம், ஓகே ஃபைன். நாடோடிகள் 2 வந்திருக்கு. ஜித்தன் 2 எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது தெரியும், அந்த படமும் வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோ 2, சென்னையில் ஒரு நாள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த சாட்டை, தலைநகரம் 2, ஜெய்ஹிந்த் 2, ஜெய்ஹிந்த் 1 நமக்கு தெரியும், ஜெய்ஹிந்த் 2 வந்துச்சுங்கிறது உங்க யாருக்காவது தெரியுமா? இப்படி பல படங்கள் பார்ட் 2 படம் எடுக்கிறன்ற பேர்ல நம்மளை வச்சு செஞ்சிருக்காங்க. இப்ப தமிழ் சினிமால நம்ம அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய செகண்ட் பார்ட் படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைதி 2 சீக்கிரமே லோகேஷ் வருவார் அப்படின்னு நம்புறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியொருவன் 2 இருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 இப்போதான் வந்து பூஜை போட்டு இருக்காங்க, ரொம்ப ரீசெண்டாக தான் போட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் இப்போ வரப்போகுது. சார்பட்டா பரம்பரை 2, சர்தார் 2, 7G ரெயின்போ காலனி 2 எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இப்போ தான் வந்து போஸ்டர் விட்டுருந்தாங்க, ஃபைனல் ஷூட் ஃபைனல் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு. ஸோ 7G ரெயின்போ காலனி 2 வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தலைவரோட ஜெயிலர் 2, இதை எல்லாத்தையும் தாண்டி கங்குவா 2. பார்ட் 2 படங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கதைக்களம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட இருக்கும். இப்ப சில படங்கள்லாம் பார்ட் 2 படம் அப்படின்னு எடுத்து அது ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினா தான் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு கதையை எடுத்து அது மக்களுக்கே தெரியும் இதெல்லாம் பார்ட் 2 கிடையாது, இதெல்லாம் ஓடாது அப்படின்ட்டு. பட் சில படங்கள் பார்ட் 2 அப்படிங்கறத ஜெனியூனா எடுக்கிறாங்க. பட் அது எங்க சொதப்புது அப்படின்னா கதையிலையும் திரைக்கதையிலையும், குறிப்பா கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஒரு சின்சியாரிட்டி இருந்ததோ அது செகண்ட் பார்ட்ல மிஸ் ஆகுது. அதனாலதான் நிறைய படங்கள் அப்படிங்கிறது சொதப்பல் ஆகுது. ஸோ மக்கள் எப்பவுமே ரிசீவ் பண்ண ரெடியா இருக்காங்க. இயக்குனர்கள் பார்ட் 2 எடுக்கும்போது ரொம்ப கவனமாகவும் நேர்த்தியாகவும், அதே நேரத்தில் பார்ட் 1 எந்த அளவு சின்சியரா எடுத்தாங்களோ அதே லெவல் ஆஃப் சின்சியாரிட்டியை பார்ட் 2லையும் காட்டினா படம் வெற்றியடைய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் வரப்போற பார்ட் 2 மூவிஸ் எதுக்கு நீங்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சினிமா லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். Until then, it's bye from Deva.